الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في محكم تنزيل: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. وقال سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: الصلاة إمام الدين. அளவற்ற அருளாலும் நிகரற்ற நிறைந்த அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சத்திய தூதர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் இல்லமாம் ரௌலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் அருள் புரிவானாக. சத்திய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நாளை மறுமையில் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்களால் நோயினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் மக்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களின் நோய்களை லேசாக்கி அருள் புரிவானாக. கடைசி காலங்களில் படுக்கையில் ஓடாமல், கை கால் முடங்காமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பகவத் தருவானாக. அருமையான சங்கைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சில இரவுகள் சில வரலாறுகளை நினைவுகூறுவதன் மூலமாக பாடங்களும் படிப்பனை பெறக்கூடிய அம்சங்களாக அது இருக்கிறது. சமுதாயத்திற்காக வேண்டியும் சடங்குகளுக்காக வேண்டியும் உள்ள நிகழ்வுகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய ஈமானை இன்னும் அதனுடைய பலத்தை கூட்டுவதற்காக இந்த நிகழ்வுகள் நமக்கு ஒரு முக்கிய அம்சமாக திகழும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் நீங்கள் சுபஹான என்று வரக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனை ஓதக்கூடிய ஆண்களும் பெண்களும் சரி, எந்த இடத்திலே அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றானோ அந்த இடத்தில் மனிதனுடைய இயலாமையை அது காண்பிக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது அல்லாஹ் நான் ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன் என்று சொன்னவுடன் மலக்குகள் அதற்கு மாற்று கருத்து சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், நான் அறிந்ததை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மலக்குகள் சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சுபஹானக என்ற வார்த்தை அல்லாஹ்வை தவிர இந்த
யாரும் அறிய முடியாத ஒரு ஏழாமையை அது காண்பிக்கின்றது. அந்த வார்த்தையத்தில் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விண்ணுலக பயணத்தின் போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா நிறைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காண்பித்தோம். எனக்கு முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய விஷயங்கள் என்பது நம்முடைய இயலாமையை காட்டக்கூடிய நிலைகளை அல்லாஹ் சில இடங்களில் கோடிட்டு காண்பிக்கின்றான். அதனால்தான் மேராஜுடைய அந்த நிகழ்வு அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமானை மீண்டும் பலப்படுத்தியது. எல்லோரும் ஏளனமாக பேசுகின்ற நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொன்னார்களா, நிச்சயமாக அது உண்மை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன் என்பதாக எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் அதை பற்றியுள்ள சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்ட அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஈமான் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் வருகின்ற எல்லா நபிமார்களிடம் ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்றார். இந்த உலகத்தில் இறை தூதராக அனுப்பப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசிகளிடம் அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை வாங்குகிறான். அதை திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டான். லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம ஜாஅக்கும் ரசூலுன், ஒரு தூதர் வருவார் உங்களிடத்தில், முஸத்திக்குல் லிமா மஅக்கும், உங்களுக்கு முன்னாடி சென்றுவிட்ட எல்லா விஷயங்களையும் அவர் உண்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், லா துமினுன்ன பிஹி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் நபிமார்களுக்கு ஒப்பந்தம் செய்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் அங்கே ரெடியாகிறது. வல தன்சுரன்னஹு, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் செய்கின்ற இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு நபிமார்கள்ட்ட கேட்கிறார். அதற்கு அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை நபிமார்களிடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நபி பின்னாடி வருவார்கள். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒப்பந்தம் செய்கின்றார். இந்த ஒப்பந்தம் எப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால், பைத்துல் முகத்தஸ்ல எல்லா நபிமார்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கின்றார்கள். எல்லா நபிமார்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மிகப்பெரிய தீர்க்கம் பெற்ற பல்வேறு நபிமார்களும் இருக்கின்றார்கள். பெரும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்கிய நபிமார்கள், இப்படி பல்வேறு நபிமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசிய அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று சொல்லக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் கொண்ட நபிமார்களுடைய கூட்டத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத்து செய்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனம் அது உண்மை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் அல்லவா? அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ளணும், அந்த நபிக்கு நீங்கள் உதவி செய்யணும்,
அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அது எப்பொழுது அது நமக்கு தெரியும் என்று சொன்னால் இந்த மேராஜுடைய இரவுல தான் அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீப்னு சொல்லுவாங்க. ஹபீபுல்லா அல்லாஹ்வுடைய நேசர் என்று. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்வார்கள். இந்த கலீலுக்கும் ஹபீபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னீங்கன்னா, ஹபீப்னா நபி என்ன ஆசைப்படுகின்றார்களோ அதை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். கலீல் என்று சொன்னால் அல்லாஹ் எதை பிரியப்படுகின்றானோ அதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த மேராஜுடைய பயணம் எப்படிப்பட்ட தருணத்தில் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய இருபெரும் நம்பிக்கையாளர்கள், இருபெரும் தூண்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்கள், அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 3 நாள் இடைவெளியில் 2 பேரும் மரணிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான கவலை. எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொண்ட அபூ தாலிப் அவர்களும் தன்னுடைய எல்லா பயணத்திற்கும் உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த சமயம், அதனால்தான் ஹிஜ்ரத் ஆண்டை கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி அரபிகளுடைய பழக்கம் என்னன்னா, என்ன நிகழ்வு நடக்குகிறதோ அந்த நிகழ்வை அந்த ஆண்டுக்கு பெயர் சூட்டுவார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, காபத்துல்லாவை யானை படை கொண்டு தாக்க வருகின்ற அந்த ஆண்டை ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள். யானை ஆண்டு என்று அதற்கு பெயர். மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது மக்காவிலே மதீனாவிலும், அதற்கு ஆமுல் கஹத் பஞ்ச ஆண்டு என்று பெயரே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அன்னை கதீஜா அவர்களும் அபூ தாலிப் அவர்களும் இறந்த அந்த நேரத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான கவலை. நமக்கே இருக்கும்ல, நம்ம வீட்டுல நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட, நாம் அவர்களுடைய இதை அதிகமா எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிலையில நம்மை விட்டு அவர்கள் சென்று விட்டால் நாமே சொல்வது உண்டு, எனக்கு ஒரு வலதுகரம் போய்விட்டதை போன்று என்பதாக நாமே சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 பேரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள். எல்லா விஷயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னெடுத்து வைக்கப்படுகின்ற அனைத்து விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள். இந்த வருஷத்துக்கு அந்த ஆண்டுக்கு பேரே ஆமுல் குஸுன், கவலை ஆண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்கின்றான். அவங்க இறந்த இந்த நேரம், அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இவர்களுடைய சேவைகள் எப்படி இருந்தது என்பதை நாம் பல்வேறு ஆலிம்கள் உங்களிடத்தில் பேசியிருப்பார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி அவர்கள் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னாடியும் அவர்களை பற்றி பெருமையாகவும் அவர்கள் செய்த சேவைகளையும் தன்னுடைய மற்ற மனைவிகளிடத்தில் பேசியதின் காரணத்தினால் சிலர் மனைவிமார்கள் எதிர்ப்பு கூட தெரிவித்திருக்கிறார்கள். கடைசி வரை அது மட்டுமல்ல, தனக்கு சில அன்பளிப்புகள் வந்தாலும் கூட தன்னுடைய மனைவியினுடைய மரணத்திற்கு பின்னாடி தன்னுடைய மனைவிமார்கள், தன்னுடைய மனைவி அன்னை கதீஜா அவர்களுடைய நெருங்கிய
உறவினர்களுக்கு, தோழிகளுக்கு அந்த அன்பளிப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். அப்ப அவங்க எந்த அளவுக்கு சேவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையில அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத் செய்வதற்காண்டி தனிமையில் இருப்பாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஹிரா மலையில உட்கார்ந்தா நேர காபத்துல்லாஹ் தெரியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையில தனிப்பட்ட முறையில் தனியாக இருந்து இபாதத் செய்வார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு எடுத்துக்கொண்டு அந்த மலையில ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்குவார்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி தன் கண் அசைத்தால் பல நபர்கள் அவர்களுக்கு வேலை செய்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட தன்னுடைய கணவனுக்கு தான் பரிமாற வேண்டும், தான் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற உறுதியான உள்ளம் படைத்து அந்த மலையினுடைய உச்சிக்கே ஏறினார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட பெண்ணை உலகத்துல பார்க்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. மலை மேல ஏறி கொண்டு உணவு கொடுத்ததெல்லாம் சாதாரண விஷயமாக. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வருது, வீட்டுக்கு வாராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த நிகழ்வை சொல்லி பெருமானாருடைய உடம்பிலே ஒரு நடுக்கம் தெரிகிறது. கடுமையான வெயில், போர்வை எடுத்து போர்க்க சொல்லுகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, என்ன விஷயம், ஏன் இப்படி பதட்டப்படுகிறீர்கள், என்ன காரணம் என்பதா? இந்த மாதிரி ஒரு வந்தார்கள், என்னை கட்டி பிடித்தார்கள், எனக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது, இதை எல்லா விவரங்களையும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு இது உண்மை என்பதை நிரூபணம் செய்வதற்காக வேண்டி வரக்கத்துக்கு நௌஃபல் அவர்களிட்ட கொண்டு விஷயத்தை கேட்கிறாங்க. எல்லாம் உண்மை என்று தெரிஞ்சதற்கு பின்னாடி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், கல்லா லா யுஸீகல்லாஹு அபதா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை இக்காலத்திலும் கேவலப்படுத்த மாட்டான், இழிவுபடுத்த மாட்டான் என்பதார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிக துணிச்சலான தைரியத்தை கொடுத்தது அவர்களுடைய மனைவி தான். சங்கடங்கள் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது உறுதுணையாக இருக்கின்ற அவர்களுடைய நிலை, இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய்மார்கள் இருக்கின்றீர்கள், எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசதி படைத்த பெண்மணியாக இருந்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கணவர் என்ற அடிப்படையில் பணிவிடை செய்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணாதிசயங்களை சொல்றாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறீங்க, இல்லாதவர்களுக்கு உதவுகிறீர்கள், இப்படி பல்வேறு காரியங்களை நீங்க செய்றீங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவுறீங்க, அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நற்காரியங்களை இந்த சமுதாயத்திற்கு முன்னால் நீங்கள் செல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் கேவலப்பட மாட்டீர்கள், நீங்கள் இழிவுபடுத்த மாட்டீர்கள், தைரியமாக செல்லுங்கள் என்பதாக. அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விசேஷமான தன்மைகளை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார். என்னன்னா, அல்லாஹ்வே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் சொல்லி கதீஜாவுக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார். எந்த ஒரு பெண்மணிக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது ஒன்று. அடுத்து
சொர்க்கத்தில ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. அந்த மாளிகை உயர்தர மாளிகை, இது கதீஜாவுக்கு என்றே கட்டப்படுகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு வாய்ந்த பெண்மணிகளில் 4 பெண்மணிகள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ஒன்று, அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒன்று, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒன்று, ஃபாத்திமா பின்த் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 பெண்மணிகள் தான் சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்த, சொர்க்கத்திற்கென்று இவர்களுக்கு தகுதி படைத்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வினால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட 4 பெண்மணிகள். இந்த 3 பாக்கியங்கள் அவங்க பெறுகிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், கணவனுக்கு எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருந்து சேவை செய்ததின் காரணத்தினால், எல்லா நேரங்களிலும் கஷ்டப்படுகின்ற பொழுதும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு கைத்தாங்களாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செயல்பட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிறப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கை இருந்ததுனா, ஒரு நாள் அவர்களுக்கு சரியான காய்ச்சல். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுக்கு காய்ச்சல் ஆச்சு, நாம பணிவிடை செய்வோம் அப்படின்னு அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடிய சத்தம் கேட்டவுடன் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களாம், என்னை தூக்கி விடு அப்படின்னாங்க. மகள்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்க பொழுது, நான் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுடைய தந்தையுடன், உங்க அத்தாவுடன் நான் குடும்பம் நடத்திருக்கிறேன். அவர்கள் உள்ளே வரும்போது நான் உட்கார்ந்தது கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். நம்மலாம் சிந்தித்து பார்க்கணும். குறிப்பாக தாய்மார்கள் இதை ரொம்ப இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அவர்கள் பணிவிடை செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய செல்வங்களையும் செலவழித்து எந்த நோக்கத்திற்காக வேண்டி இறைவனால் இந்த உலகத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அந்த நோக்கம் பரிபூர்ணத்துவம் அடைய வேண்டும். அந்த நோக்கம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல். கொஞ்சம் நாமளே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு வெண்ணியை தவிர எதுவுமே நம்மளுக்கு போட தெரியாது. நம்மளுடைய மனைவி நம்மை விட்டு சென்று விட்டால் நமக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சில நபர்கள் வாய் திறந்து சொல்லுவார்கள், சில பேர் சொல்லுவார்கள், பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்லுவார்கள், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என் மனைவிக்கு முன்னாடி நான் போயிடணும் அப்படின்பாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலே அவர்கள் கஷ்டப்படுகின்ற நிலைகளை பார்த்து, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் செய்த சேவை மரணிக்கின்ற வரை மறக்க முடியாத ஒரு சேவை. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களை, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு பெண்கள் மதரசா பட்டமளிக்காத மறைந்த மருகும் பெங்களூர் சைஃபுத்தின் ரசாதி அவர்கள் பேசும்போது கூட சொன்னாங்க, ஒருவர் மிகப்பெரிய வசதி படைத்தவர், மனைவி இறந்து விட்டார், அவருடைய ஒரே மகன் திருமணம் முடிக்கப்பட்டது, இவர் நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் மனைவியும் இறந்து விட்டார்கள். இந்த சூழல்ல மருமகள் சொல்லிவிட்டால்,
இனிமேல் உங்க அக்காவை என்னையால பார்க்க முடியாது, எங்கேயாவது கொண்டு வச்சிருங்க அப்படின்ட்டாங்க. உங்க அக்காவை என்னையால பார்க்க முடியாது, எனக்கு தான் வேலை, நான் எங்க வீட்டுக்கு போறேன். கொஞ்ச நாள் பாருமா அப்படின்ல முடியாது, அவருக்கு நான் எதெல்லாம் அள்ளி போட்டு கிடக்க முடியாது, அவரை கிளீன் பண்ண முடியாது. இவன் என்ன செய்யறாருன்னா, பெரிய வசதி படைத்த செல்வந்தர், அவருடைய நிலையை பாருங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய மகன் ஒரு அபார்ட்மெண்ட்ல, இது பெங்களூர்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம், ஒரு அபார்ட்மெண்ட்ல தனியா ஒரு வீடை பிடிச்சி ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறார். எங்களுடைய தந்தையை நல்லா கிளீனாடி பார்த்துக்கணும் அப்படின்னு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவர் போய் தந்தையை சந்திப்பார். இந்த ஒரு நாள் போறாரு, ஞாயிற்றுக்கிழமை போறாரு, தான் பெற்றெடுத்த தந்தையை பார்க்க போறார். அங்கே பாத்தீங்கன்னா யாரை வேலைக்கு அமர்த்தினா நாம என்ன செய்யலாம்னா, அவர் பாத்ரூம் போயிருக்கிறார், தண்ணியை ஊத்தி விளக்கு மாறால சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தண்ணியை ஊத்தி விளக்கு மாறால சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். தன் தந்தையினுடைய நிலையை பார்த்து மகன் கண்ணீர் விடுகிறான். அந்த தந்தையோ தன்னுடைய மனைவி நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் என்று நினைத்து அவரும் கண்ணீர் விடுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதிரி நிலைகளிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்கிறார். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அதாவது கணவன் மனைவி என்ற உறவு அது ஒரு நீண்ட நெடிய ஒரு உறவு. கடைசி வரை அவர்களுடைய துணை ஒருவருக்கு ஒருவர் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உறவுகள் மேம்பட்டிருந்ததன் காரணத்தினால் தான் மனைவி மறைந்ததற்கு பின்னாடி அவர்களுடைய சேவைகளை பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பார்கள் அன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க இறந்தது இந்த நேரம். அப்ப அல்லாஹ் பார்த்தான், நம்முடைய தூதர் ரொம்பவும் கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுக்கு தன்னுடைய தூதருடைய கவலையை பார்த்து அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப நாம என்ன செய்வோம், ஒரு துன்பம் நடந்து விட்டால் நாமளே சொல்லுவோம், ஒரு 10 நாளைக்கு எங்க வீட்டுல வந்து நீங்க இருங்க, அதை உங்களுக்கு எல்லாம் மறந்து போவோம், நீங்க இங்க இருக்கிறதுனால அந்த நினைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுதலுக்கு சொல்லுவாங்க, அழைத்து போவார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு இடுகிறார், நீங்க மேல வந்துருங்க, நம்மளோட கொஞ்சம் பேசிட்டு நேரடியா பேசி இந்த உங்களுக்கு பல அத்தாட்சிகளை நான் காண்பிக்கிறேன். அல்லாஹ் கூப்பிட்டு ஹதீஜா நாயகியினுடைய மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அந்த இடத்தை ஆறுதலாக மறக்கடிக்க செய்கின்றார். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஹபீப் என்று சொன்னால் அந்த இறை தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் எதை பற்றி கவலைப்பட்டார்களோ அந்த கவலையை உடனே போக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் இருந்தார். உடனே இந்த மேராஜ் பயணத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்பாடு செய்தான். நீங்க மேல வாங்க, இங்க இருந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் அந்த கவலைகள் உங்களுக்கு இன்னும் அதிகம் இருக்கும். மேல போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தொழுகையை அல்லாஹ் கடமையாக்க. இது ஒரு பெரிய விஷயம். என்ன, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நினைவு கூற மாட்டோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பரிசுகளை கொடுக்கின்ற பொழுது நம்ம அத்தியாயத்தில் ஓதுறோம், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்திற்கு என்னன்னு கேட்டாங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது சமுதாயத்தினுடைய சிந்தனை, என்னை கொண்டு ஈமான் கொண்ட இந்த மக்களுக்கு யா அல்லாஹ் நீ என்ன கொடுக்க போற என்று கேட்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதுல்லாஹிஸ் ஸாலிஹீன். மத்தேயத்தில் ஓதுறோம்ல, நல்லடியார்களுக்கும் சலாம் உண்டாகட்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அந்த துக்கமான நேரத்திலும் கூட நம்ம அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்க.
அந்த கஷ்டமான சூழலில் கூட நம்மை அவர்கள் மறக்கவில்லை. அதே மாதிரி கடைசி நேரத்திலும் கூட, தன்னுடைய ரூஹ் பிரிகின்ற நேரத்திலும் கூட இந்த உம்மத்தை பத்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். இந்த உம்மத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நினைத்துதான் கவலைப்பட்டார்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அதனால அந்த தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம்னா, தொழுகையினுடைய முக்கியத்துவம் எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, தொழுகையினுடைய குறுக்கே சென்றால் ஒரு மனிதனுடைய 40 நாட்களோ அல்லது 40 மாதங்களோ அல்லது 40 வருடங்களோ அவருடைய பாவங்கள் அழிக்கப்படும். காரணம், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் அவன் பேசுகின்றான், முனாஜாத் செய்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு தொடர்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு நம்ம ஓதும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா, ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் அப்படின்னு சொல்லுவான். இது இறைவன் இன்று நம்முடைய மரணம் வருகின்ற வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் அவனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஜமாத்துடன் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரியட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலம் வரை இந்த தொழுகையே அவங்க அதுல ரொம்ப சரியான முறையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பெற்று வந்தது. அதனுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரிந்ததின் காரணத்தினால் எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் அந்த தொழுகையை விடவில்லை. தனக்கு இறப்பதற்கு முன்னாடியும் கூட, தந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்னாடியும் கூட கொஞ்சம் தெம்பு வந்தவுடனே 2 சஹாபாக்களுடைய துணையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். வருகின்ற பொழுது கால் ரொம்ப சரியாக ரசூலுல்லாஹ்க்கு 2 பெருவிரல் பூமியிலே கோடு போட்டு சென்றது என்பதாக ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் காரணம் என்ன? மேலிருந்து என்னுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியாததின் காரணத்தினால்தான் இன்னைக்கு பள்ளிவாசல் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு நாம சுபுடைய தொழுக மற்றும் பாங்கு சத்தம் கேட்டும் கூட தொழாமல் உட்கார்ந்து இருக்கோம். பெரிய துர்பாக்கியமான ஒரு நிலை. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்குகின்ற பொழுது காலை நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை எழுப்பி சொன்னார்கள், பாத்திமா, பரக்கத்து வரக்கூடிய நேரம், அதிகாலை நேரம், சுபுடைய தொழுகை பரக்கத்தான ஒரு நேரம், இப்ப நடந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திருச்சு வீட்டை சுத்தம் செய்து வெளியே தண்ணீர் தெளித்த காலம்லாம் போய் இப்போ ரொம்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இருக்க, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 8 மணிக்கு 9 மணிக்கு தான் பிள்ளைங்க லீவுனா அவ்வளவுதான். ரொம்ப அதனால என்ன செய்யணும்னா, பால்கார நம்மளை ஏதாவது தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு கேட்ட ஒரு பையன் வந்து விட்டுறது, அதுல போட்டு போயிருப்பாங்க, எழுப்பி விட்டுறக்கூடாது என்பதற்காக. இந்த மாதிரி நிலைகள் தான் இருக்கிறோம். சுபுடைய தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்பதை தன்னுடைய மகனுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதனால அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க மேலாண்மை பயன் பல வருஷங்கள் பல நேரங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கடமையாக்கியதை அதை நாம் கடைசி வரை இந்த உலகத்தில் நம்முடைய ரூஹ் இருக்கின்ற வரை அந்த தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, எப்படி நாம் பள்ளிவாசலை வெளிச்சமாக்க ஆக்குகின்றோமோ அதே போல நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வீடுகளை வெளிச்சமாக்க வேண்டும். தொழுகையை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிறப்பான இந்த சிறப்பு மிக்க இந்த இரவுல அல்லாஹ் தொழாதவர்கள் கூட இனிமேல் நாம் தொழ வேண்டும் என்ற நியத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடைசி வரை இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை இமாம் ஜமாத்தோடு அவனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி
இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக பெருமக்கள், தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்களுக்கும் இந்த பள்ளியுடைய இமாமுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.